நான் உங்கள் பாலா சார். வணக்கம். நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கல் ஓரியன்டட் எஜுகேஷன். கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. நிறைய இன்ஜினியரிங் குரூப்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் எடுப்போம், மெக்கானிக்கல் எடுப்போம், எலக்ட்ரிக்கல் எடுப்போம் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எடுப்போம். இந்த 5 குரூப்ல மட்டும் எல்லாரும் நிறைய படிச்சுட்டே வருவாங்க. மித்த அதுக்கு கீழ இருக்கிற நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதை யாருமே படிக்க மாட்டோம். ஏவியேஷன் டிப்ளமோ ஏவியேஷன்ஸ் வந்துட்டு, அதுக்கப்புறம் பிரிண்டிங் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ரெஃப்ரிஜரேஷன் இருக்குது, செராமிக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், பயோமெடிக்கல் இந்த மாதிரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 81 டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து டிப்ளமோல இருக்கு. ஸோ அப்போ இந்த டெக்னாலஜி ஃபீல்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் எந்த இடத்துல வேல்யூ கம்மியா இருக்கு அப்படிங்கிறத பார்த்தும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அந்தந்த காலேஜஸ்ல படிக்கும்போது அந்தந்த சப்ஜெக்டை வந்து புரிஞ்சு படிச்சு நல்ல ஒரு கோல் செட் பண்ணணும் அப்படின்னா இன்ஜினியரிங் வந்து பெஸ்ட் குரூப் தான். ஸோ இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கிடையாது. இன்ஜினியரிங் படிக்கும்போது எந்த செக்டார் ஆஃப் நம்ம ஸ்டடீஸ் எடுக்கணும், எந்த செக்டார்ல நம்ம போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், நல்ல வேலையை பார்க்கலாம், நல்ல ஒரு சேலரி நம்ம மேக் பண்ணலாம்.